7 நாட்கள் சிறுகதை. ஆசிரியர் பாபுராயன் அவர்கள். சனிக்கிழமை. வழக்கமான விதி அது. சனிக்கிழமை என்றால் என் சகோதரர்கள் சினிமாவுக்கு போய்விடுவார்கள். இன்றும் கிளம்பிவிட்டார்கள். ஆனால் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் இல்லாததால் என்னை பற்றிய கவலை ஏற்பட்டது. கடைசியில் நானும் ஒரு வழியாக கிளம்பிவிட்டேன். படம் ஹிந்தி பாஷையில் இருந்தாலும் கதை நன்றாக புரிந்தது. அழிந்த காதல், சிதைந்த காதல், இப்படி எத்தனையோ ரகம் உண்டு. அந்த வகையில் சேர்ந்ததுதான் இது. ஆனாலும் படத்தின் முடிவு என்னை ஒரு வகையில் கொஞ்சம் உலுக்கிவிட்டது. காதலர்களின் முடிவு மிகவும் பரிதாபம். என்னவோ சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் என் மனதில் படர்ந்தது. ஏன், காரணத்தை நினைத்தால் சிரிக்க தோன்றும். ஆனாலும் அப்போது அது என்னை வதைத்து விட்டது. படத்தின் கதாநாயகன் ஏறக்குறைய என் நினைவிலேயே பதிந்து இருந்த ஒரு மனிதரின் ஜாடையாகவே இருந்தான். அவன் காதல் படத்திலேதான் மண்ணாக விடுகிறதே. அவன் கட்டிய ஆசை கோட்டைகள் அழிந்துவிட்டன. அவன் காதல் சிதைந்து காற்றிலே பறக்கிறது. ஒரு கால் என் காதலும் அப்படியாகிவிடுமோ? இது அசட்டுத்தனம்தான். இருந்தாலும் மனது வேகமாக அடித்து கொண்டது. ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை பார்த்த படத்தின் விரிவான விமர்சனம் எங்கள் வீட்டில் வெளியாகி கொண்டிருந்தது. ஆமாம், என் அறையில் உட்கார்ந்திருந்து எனக்கு நன்றாகவே கேட்டது. என் சகோதரர்களின் வாத பிரதிவாதங்கள். ஒருவர் காதல் என்பதே ஒரு அசட்டு மனப்பிரமை என்று வாதித்தார். இன்னொருவர் காதல் எப்போதும் கரடு முரடான பாதையிலேயே செல்லுகிறது என்றார். காதலின் முடிவும் சோகமானதுதான் என்று முடித்தார் என் முதல் அண்ணா. இதை கேட்டதும் என் மனம் கலங்கியது. அப்படியானால் என் காதலும் சோகத்தில்தான் முடியுமா? இதுவும் அழிந்துவிட வேண்டியதுதானா என்று எண்ணியது என் நெஞ்சு. பிறகு பொறும ஆரம்பித்தேன் மனதிற்குள்ளாக. அப்படியொன்றும் நான் கண்மூடித்தனமாக காதல் கொள்ளவில்லை. அவர் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவுமே வேண்டியவர். என் பெரிய அண்ணாவின் காலேஜ் நண்பர். தங்கமானவர் என்று எங்கள் அம்மாவே சொல்லியிருக்கிறாள். 3 வருஷத்துக்கு முன்னால் அவர் இங்கே வந்திருந்தார். அவர் எங்கள் வீட்டு விருந்தினர் என்ற நினைவே தோன்றவில்லை எனக்கு. எத்தனையோ வருடங்கள் நன்றாக பழகியது போலவே இருந்தது. அவர் நடந்து கொண்ட மாதிரியும் களங்கமற்றவர். கலகல என்று சிரித்து பழகும் அவர் என் நெஞ்சத்திலே ஜம் என்று உட்கார்ந்து விட்டார். அப்படியே ஸ்திரமாக ஒரு இடம் பெற்றுவிட்டார் போலும். அவர் எங்கள் தூரத்து பந்து என்று கூட சொல்லிக்கொண்டார்கள். இருந்தாலும் நான் எப்படி போய் என் பெற்றோர்களிடம் அவரை கல்யாணம் செய்து வையுங்கள் என்று சொல்லுவது? எனக்கு நாகரீகத்தின் அந்த துணிவு வருவதற்குள் ஒரு சமயம் அவருக்கு கல்யாணம் ஆகிவிடுமோ என்னவோ. இதை நினைத்தாலே எனக்கு பகீர் என்றது. அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ? சினிமா கதாநாயகன் அவர் மாதிரியே இருந்தான். அவன் காதல் அழிந்துவிட்டது ஒரு கால். என் காதலும் அப்படியாகிவிடுமோ? ஏனோ இந்த சந்தேகம் அடிக்கடி என் உள்ளத்தில் எழுகிறது. திங்கட்கிழமை. இருள் என்பது எப்போதுமே இந்த உலகத்தை சூழ்ந்து இருப்பது இல்லை. அதே போன்று வெளிச்சம் தானாகவே வருகிறது. என் பயமும் லேசாக மறைந்து நம்பிக்கை எழ ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. எதிர்பாராத விதமாக அவரிடமிருந்து என் நெஞ்சை கவர்ந்த அவரேதான். என் அண்ணனுக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. ஏதோ காரியமாக நாளை இங்கு அவர் வரப்போகிறாராம். கடிதத்தின் முடிவில் அவர், சௌமி லலிதா சௌக்கியமா என்று கேட்டிருந்தார். அது அப்படியொன்றும் பிரமாதமான விஷயமல்ல. அவர் முன்பு இங்கு வந்திருந்த பொழுது நான் 13 வயது சிறுமிதானாகவே சாதாரணமாகவே தான் அவர் விசாரித்திருப்பார். இருந்தாலும் இப்பொழுது அந்த வார்த்தைகள் ரொம்பவுமே அர்த்தபாவத்தோடு இருப்பதாக தோன்றியது. செவ்வாய்க்கிழமை. நானும் அம்மாவும் காலை டிஃபனுக்கு பலகாரம் தயாரித்து கொண்டு இருந்தோம். அப்பா இன்னும் படுக்கையிலேயே இருந்தார். அண்ணன்மார் எல்லோரும் பேட்மிண்டன் விளையாட சென்று இருந்தனர். வாசலில் தபால்காரன் உரத்த குரலில், அம்மா, தந்தி என்றான். என் தாயார் பதறிப்போய் அப்பாவை அழைத்து வந்தாள். என்னையும் அறியாமல் என் வாய் நல்ல செய்தியாக இருக்க வேண்டும் ஆண்டவனே என்று முணுமுணுத்தது. இதற்குள் அப்பா சாவதானமாக, துரைராஜ் வருகிறானாம் காலை வண்டியில். கோபாலை ஸ்டேஷனில் சந்திக்கும்படி கேட்டு இருக்கிறான் என்று சொன்னார். என் தாயாருக்கு அளவற்ற சந்தோஷம். ஆனால் எனக்கு
ஒருவித பிரேமை. அதோடு ஏதேதோ பெரிய யோசனைகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தன. 2 நாட்களாக யாரை பற்றி எண்ணிக்கொண்டு இருந்தேனோ அவரே இன்று வருவாரா? நான் சகஜமாக பழகலாமா? இல்லை நமது அறையிலேயே இருக்க வேண்டுமா? முன்போல என்னை பார்ப்பாரா? பேசுவாரா? நானும் பதில் அளிக்க முடியுமா? பெற்றோர்களின் மனப்பான்மை என்னவோ? அடே அப்பாடி! எத்தனை கேள்விகள்! எல்லாம் சேர்ந்து ஒரே மனக்குழப்பமாகத்தான் இருந்தது. புதன்கிழமை. அதோ பூட்ஸ் சத்தம் கேட்கிறது. ஆம், அவர்தான். அண்ணாவுடன். என்ன வேடிக்கை! அப்படியே அந்த சிதைந்த காதல் படத்தின் கதாநாயகனின் சாயல். கொஞ்சமும் வித்தியாசமில்லை. அம்மாவும் பார்த்துவிட்டாள். வாதுரை, சௌக்கியமா? அம்மாவையும் அழைத்து வருவதுதானே? உன் தங்கை சௌக்கியமா? என்னது, இவருக்கு ஒரு தங்கையும் உண்டா? இவ்வளவு நாள் எனக்கு தெரியாதே. லலிதா, காப்பியெல்லாம் தயாராக இருக்கிறதா? இது அண்ணாவின் கேள்வி. தயார் என்று சொல்லேனம்மா என்று அம்மாளிடம் தான் சொன்னேன். ஏனென்றால் பக்கத்தில் அவர் உட்கார்ந்திருந்தார். அவர் அண்ணாவின் பக்கத்தில் இருந்தாலும் அவரது கண்கள் வீட்டையே ஒரு சுற்று சுற்றிவிட்டன. அந்த கண்கள் யாரை தேடுகின்றன? பாதி சாத்திய ஜன்னலிடம் என் முகம் அந்த கண்களுக்கு அகப்படவா போகின்றன? ஒருவர் ஊரிலிருந்து வந்தால்தான் போதுமே, நாம் சும்மா சற்று இளைப்பாற விடமாட்டோமே. எல்லாவற்றையும் பல முறை விசாரித்தாயிற்று. ஒரு வழியாக காப்பியும் ஆயிற்று. அவர்கள் ஆபீஸுக்கு போய்விட்டனர். பெரிய அண்ணா மட்டும் 3 நாளைக்கு லீவு எழுதி அனுப்பிவிட்டார். என்றும் இல்லாத அலங்காரம் எனக்கு இன்று எதற்கு? போகும்போதும் வரும்போதும் அவர் என்னை பார்த்தாரா என்ற எண்ணம் ஏன்? எனக்கே விளங்கவில்லை. ஏதாவது என்னை கேட்க மாட்டாரா என்ற ஆவல் என்னை ஆட்டி வைத்தது. மாலை தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தேன். பின்னால் யாரோ வரும் காலடி சத்தம். திரும்பி பார்த்தேன். அவர்தான். என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். சற்று விலகி போய்விடலாம் என்று எண்ணினேன். அதற்குள், லலிதா, சௌக்கியமா? என் தங்கைக்கு உன்னை பார்க்க வேண்டுமாம். இப்படியாக ஏதோ உளறிவிட்டார். 3 வருடங்களாக காத்து கொண்டிருந்த வாய் இன்று சற்று தைரியத்துடன் இதையாகிலும் பேசியதே ஆச்சரியம்தான். வியாழன். இன்று காலை தோட்டத்து குழாயில் தண்ணீர் எடுத்து வரச் சென்றேன். அவரேதான் மறுபடியும். அவர் கையிலே ஏதோ ஒரு காகித மடிப்பு இருந்தது. லலிதா, இதோ இந்த கடிதத்திற்கு நீ அவசியம் பதில் எழுத வேண்டும். குற்றமாக தோன்றினால் உடனே கிழித்துவிட்டு என்னை மன்னித்துவிடு என்று மூச்சு திணற கூறிவிட்டு என்னை பார்க்காமலே ஓடிவிட்டார். ஏன் அவருக்கு இவ்வளவு பயம் எனக்கே தெரியவில்லை. இடுப்பில் தண்ணீர் குடம், கையில் கடிதம் அடிப்பு. இதை ஒழிக்கவோ எரிந்து விடவோ தெரியவில்லை. அப்படியே என் அறைக்கு அவசர அவசரமாக எடுத்து வந்தேன். யாரும் பார்க்கவில்லைதான். இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. என்ன விபரீதம்! இதெல்லாம் நம்மை போன்ற நேர்மையான பெண்களுக்கு அழகா? இவரிடம் ஏன் இந்த கடிதத்தை வாங்கினோம்? இதனுள் என்ன எழுதியிருப்பாரோ என்ற பல சந்தேகங்கள் எழுந்தன. ஆனாலும் மார்பு படபடக்க, கைகள் கடிதத்தை பிரிக்க, கண்கள் படிக்க தொடங்கிவிட்டனவே. இதுவும் என்னை அறியாமலா? அன்புள்ள லலிதா, இதை உனக்கு எழுதினது ஒரு சமயம் குற்றமாகப்படலாம். சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். உனது பெரிய அண்ணாவும் நானும் நெருங்கின பந்துவை விட ஆப்த நண்பர்கள். பல தடவை அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தது உண்டு. என் தங்கை நளினா அவருடைய குணத்திற்கு தன்னையே ஒப்படைத்து விட்டாள். இந்த விஷயம் உனது அண்ணாவுக்கு தெரியும். அவருக்கும் பூரண திருப்திதான் என்பதை பின்பு நான் அறிந்தும் கொண்டேன். பெற்றோர்கள் இது விஷயத்தில் தடுக்க மாட்டார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆனாலொழிய தான் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று உன் அண்ணா கூறி சுமார் 3 வருடங்களாகிவிட்டன. இன்னும் நளினா அவரையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறாள். கோபாலனை இது விஷயமாக கேட்கும் பொழுதெல்லாம் என் அருமை தங்கைக்கு முதலில் வழி சொல்லு என்று ஒரே பிடிவாதமாக இருந்து வருகிறார். லலிதா, உன் மனதை சற்று திடப்படுத்திக்கொள். அதே 3 வருஷமாக நான் உன்னையே நினைத்து வருகிறேன். சிறிது யோசனை செய்து பாரு. உனது பதில் எனக்கு சாதகமாக இருந்தால் 2 ஆத்மாக்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டதாக ஆனந்தம் அடையும். அவை நானும் எனது அருமை தங்கை நளினாவும் தான். இப்படிக்கு துரை.
கடிதத்தை முடிப்பதற்குள் என் கண்களில் 2 சொட்டு கண்ணீர் உருண்டு ஓடின. அது ஆனந்த கண்ணீரா எனக்கே தெரியாது. பெரிய அண்ணாவின் பெருந்தன்மையை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆமாம், மறந்து போய்விட்டேன். கடிதத்துக்கு பதில். இதை போன்ற கடிதத்துக்கு பதில் எழுதி எனக்கு பழக்கமே இல்லை. எழுதியும் ஆக வேண்டும். வெள்ளி காலையில் அவரும் ஊருக்கு போக வேண்டுமாம். இதற்குள் எனது பதிலும் அவரிடம் சேர வேண்டும். ஒரு முடிவுக்கு வந்தேன். எடுத்தேன் ஒரு தாளை. உணர்ச்சி வேகத்தில் பரபரவென்று எழுதினேன். தங்கள் இஷ்டம் என் பாக்கியம், லலிதா. இது மறுமுறையும் படித்து கொண்டேன். ஒரு சிறிய கவரில் அதை திணித்து யாருக்கும் தெரியாமல் அவருடைய கோட்டு பையிலை போட்டுவிட்டேன். போய் வருகிறேன் மாமா. அத்தை, போய் வரட்டுமா? இது அவர் போகும்பொழுது கேட்ட கடைசி கேள்விகள். இதையெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு இருந்தேன். அதே சமயம் என் அண்ணா என் அறை பக்கமாக வந்தார். அவரும் கடைசியாக என் அறையின் வாசல் படியிலே நின்று கொண்டு, கோபால், கடிதம் போடு என்று கூறிவிட்டு போய்விட்டார். அவரது கண்கள் ஏனோ என்னையே பார்த்தன. என் மனதும் காரணமே இல்லாத கலக்கத்தில் ஆழ்ந்தது. இந்த வாரத்தின் 7 நாட்களில் எத்தனையோ விதமான கவலை, சந்தோஷம், ஆசை, காதல் எல்லாம் தன்னால் இயன்ற மட்டும் என் மனதை ஆட்டி வைத்தன. ஆனால் கடைசியாக என் பெற்றோர்களும் இப்பொழுது எனது கல்யாண ஏற்பாட்டை மும்முரமாக கவனிக்க தொடங்கிவிட்டனர். எல்லோரையும் விட என் பெரிய அண்ணாதான் என் கல்யாண விஷயத்தில் அதிக சிரமம் எடுத்துக்கொள்கிறார். ஓரொரு சமயம் அவரிடம் சென்று ஒன்றுமே அறியாதவளைப் போல, அண்ணா, உனக்குத்தான் அதிக வேலை, பாவம் என்பேன். அவர் மனதிற்கு என் கேள்வி கிண்டலாகப்பட்டதோ என்னவோ. என்ன லலிதா சொல்லுகிறாய் என்றார். காதலின் முடிவு எப்படி அண்ணா என்றேன். அண்ணா இந்த கேள்வியை என்னிடம் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சற்று அயர்ந்து போனார். எனினும் சமாளித்து கொண்டு, 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல முடிவையே பார்த்து விட்டேன் என்று பதிலளித்தார். சிதைந்த காதல் படத்தின் கதாநாயகனின் காதல் ஈடேறவில்லை. காதலினால் கஷ்டம்தான் அடைந்தான். ஆனால் என் கதையில் அதே முக ஜாடை உடைய கதாநாயகனின் காதல் ஈடேறி இன்ப வாழ்வு எய்தியதற்கு காரணமாக இருந்த என் அருமை அண்ணாவும் நளினாவும் வாழ்க வாழ்க என்று என் மனதிற்குள்ளாக 1000 முறை கூறினேன். அன்பனவர்களே, பாபுராயன் அவர்கள் எழுதிய 7 நாட்கள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.